யூபியூல இந்திய மாணவர்களுக்கு அசாசி அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அது பேசுறதுக்கு முன்னே கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணீங்க, ஷேர் பண்ணுங்க. லப்பாசான் எஸ்பிஎம் நீங்கள் லப்பாசான் எஸ்பிஎம் என்ன லப்பாசான் போடுங்க. ஏன்னா இது குறிப்பாக லப்பாசான் எஸ்பிஎம்க்கு ஓகே. நம்ம எஸ்பிஎம் முடிச்ச பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக போய் சேர்ந்தே ஆகணும். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், பேட்ச்மேட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நான் யூபியூல இந்திய மாணவர்களுக்கு 10 அசாசி இருக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ முதல்ல அசாசினா என்ன? அசாசினா ப்ரா யூனிவர்சிட்டி, அதாவது இங்கிலீஷ்ல ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து நார்மலா ஐபிடிஎஸ்ல ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இதுவே ஐபிடிஏ அதாவது கவர்மெண்ட்ல வந்து அசாசின்னு சொல்லுவாங்க. அது மலாய் வார்த்தை, அவ்வளவுதான். ஸோ ப்ரா யூனிவர்சிட்டி ஒரு விஷயம் நிறைய பேர் தெரியல. எஸ்பிஎம் முடிச்சவங்க டைரக்டாக டிகிரி போக முடியாது. அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு ப்ரா யூனிவர்சிட்டி இல்லை ஒரு டிப்ளமா அந்த மாதிரி செஞ்சால் தான் முடியும். ஸோ ப்ரா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஒரு ப்ரா யூனிவர்சிட்டி தான், எஸ்டிபிஎம் ஒரு ப்ரா யூனிவர்சிட்டி தான், அசாசியும் ஒரு ப்ரா யூனிவர்சிட்டி தான். ஸோ அசாசி என்ன ஸ்பெஷல்னா, அசாசி வந்து மலேசியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் இது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து இந்த 10 இருக்கு. ஓகே, நம்பர் 1 வந்து அசாசி பின்தார். ஸோ அசாசி பின்தார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாசி தெர்புக்கான்னு சொல்லுவாங்க. அசாசி தெர்புக்கா அர்த்தம் என்னன்னா, நீங்கள் வந்து அசாசி பின்தார் செஞ்சிட்டீங்கன்னா யூகேஎம்ல இருக்க எல்லா ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் மலேசியா இருக்க எல்லா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி 20 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அதை வந்து நீங்கள் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை வெளியிருக்கும் யூஸ் பண்ணலாம். அதான் அசாசி பின்தார். ஆனால் அசாசி பின்தார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது வந்து பர்த் மூடுக. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ அது ஒன்று. ஸோ ஐடியில் மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி, இதெல்லாம் வந்து அசாசி பின்தார் வந்து ஐடியலாக இருக்கும். ப்ளஸ் வந்து மற்ற எல்லா கோர்சஸும் டிபெண்ட் இருக்காங்க, லோவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நீங்கள் அசாசி பின்தார் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அசாசி சயின்ஸ் பற்றியான யூபிஎம். அசாசி சயின்ஸ் பத்தானு சொன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, சார் சயின்ஸ் பத்தானியை பற்றி படிக்குமா? இல்லை, அதோட பேர் வந்து அசாசி சயின்ஸ் பத்தானியான். ஏன்னா வந்து யூபிஎம் வந்து யூனிவர்சிட்டி பத்தானியன் மலேசியானால அது பேர் அவ்வளோதான். ஆனால் அசாசி சயின்ஸ் பத்தானே எடுத்தீங்கன்னா நீங்கள் அது அசாசி தத்துவம். ஸோ அந்த யூபிஎம்ல இருக்கிற எல்லா ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மெடிக்கல் அப்ளை பண்ணலாம், யூபிஎம் மெடிக்கல் இருக்கு, வெட்டினரி இருக்கு, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மற்ற எல்லா ப்ரோக்ராம், மெடிக்கல் ப்ரோக்ராம், சயின்ஸ் ப்ரோக்ராம், எல்லா ப்ரோக்ராம் அப்ளை பண்ணலாம். இதுவும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, குவாலிஃபிகேஷன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வெளியே மற்ற எந்த யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அந்த அசாசி நீங்கள் பாய்க்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது. மூணாவது அசாசி பெருபாத்தான் யூபிஎன்எம். இதுவும் அசாசி தத்துவம் தான். அது பேர்லேயே வந்து அசாசி பெருபாத்தான் இருக்கிறதுனால நீங்கள் யூபிஎன்எம்ல மெடிக்கல், ஏன்னா யூபிஎன்எம்ல வந்து எம்பிபிஎஸ் இருக்கு. ஸோ மலேசியாவில் வந்து 8 யூனிவர்சிட்டியில் நம்ம இந்தியன்ஸ் வந்து எம்பிபிஎஸ் அதாவது மெடிக்கல் டாக்டர் டிகிரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதில் யூபிஎன்எம் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அசாசி யூபிஎன்எம் எடுத்தீங்கன்னா நீங்கள் யூபிஎன்எம்ல மெடிக்கல் படிக்கலாம். நான் அசாசி தத்துவம். ஸோ கோஸ் வித்வுட் சேயிங் அது சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும் தான். ஓகே, அதுக்கப்புறம் அசாசி பெங்குருசான் ஸ்ட்ராட்டஜி யூபிஎன்எம்ல இருக்கு. யூபிஎன்எம் 3 இருக்கு. அசாசி பெங்குருசான் ஸ்ட்ராட்டஜி, அசாசி கஜூத்தன் அண்ட் டெக்னாலஜி 3 இருக்கு. ஸோ அசாசி பெங்குருசான் ஸ்ட்ராட்டஜி எதுக்குன்னா பேசிக்காக யூபிஎன்எம்ல இருக்க மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஓப்பன் ஃபார் ஆல் ஸ்டெம், எல்லா ஸ்டெம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அசாசி கஜூத்தன் டெக்னாலஜியும் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ், ஆனால் ஆல் ஸ்டெம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அசாசி சயின்ஸ் யூஎம்கே. இது நிறைய பேர் குழம்புறாங்க. அசாசி சயின்ஸ் யூஎம்கே செஞ்சால் நான் டாக்டர் அப்ளை பண்ண முடியாது. அசாசி சயின்ஸ் யூஎம்கே நடத்தினா அசாசி தத்துவம், அதாவது யூஎம்கேல இருக்கிற என்னென்ன சயின்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸ்டெம் ரிலேட்டட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா யூஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வெட்டினரியா இருக்கு. ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற வெட்டினரி டாக்டருக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் நிறைய பயோடெக்னாலஜி கோர்சஸும் இருக்கு. அங்கே நீங்கள் அசாசி சயின்ஸ் படிச்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த அசாசி யூஸ் பண்ணி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே மெடிக்கல் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? நான் அதுக்கு அடுத்து வந்து யூஎம்கேல இன்னொரு அசாசி இருக்கு. 2 அசாசி யூஎம்கேல. அசாசி சயின்ஸ் சோஷியல். சயின்ஸ் சோஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த அசாசி செஞ்சீங்கன்னா நீங்கள் அடுத்த டிகிரி வந்து யூஎம்கேல செய்யலாம். அகைன் திருப்பி சொல்கிறேன், யூஎம்கேல மட்டும்தான் நீங்கள் அந்த டிகிரி செய்ய முடியும். ஐபிடிஏ பொறுத்தவரை ஐபிடிஎஸ் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 8வது, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், அசாசி ஸ்டெம் யூஎம்டி. யூஎம்டி யூனிவர்சிட்டி மலேசியா தெலங்கானா ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அது வந்து அசாசி ஸ்டெம் ஒன்று கொடுக்குறாங்க. அது சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும் தான். அது வந்து வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோர்சஸ். கம்ப்யூட்டர்லேருந்து, சயின்ஸ்லேருந்து, மரீன்லேருந்து நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ், பயோடெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. ஈவன் கம்ப்யூட்டர் கோர்சஸும் இருக்கு, ஈவன் அக்கௌண்டிங்கும் இருக்கு. ஓகே, ஸோ அங்கே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அசாசி ஸ்டெம், ஆனால் இது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு மட்டுமே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசாசி டெக்னாலஜி கர்ஜூத்தான் பாலிடெக்னிக். இது வந்து பாலிடெக்னிக்கோட அசாசி. நீங்கள் ஃபவுண்டேஷன் பாலிடெக்னிக் தான் படிப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த அசாசி முடிச்சிங்கன்னா மலேசியாவில் இருக்க 4 M2 யூனிவர்சிட்டி, மலேசியன் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. M2 யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. 4 இருக்கு. ஓகே, யூனிமேப், யூஎம்பிஎஸ்ஏ,
யூத்தெம், யூடிஎம் அண்ட் யூடிஹெச்எம் இந்த 4 யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து டெக்னாலஜி கர்ஜுருத்ரான் ஓகே இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ஈவன் சிவில் எல்லாமே வந்து இந்த 4 யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் லேட்டு. ஓகே அண்ட் ஆல்சோ இப்போ பாலிசியில் பாலி ப்ரீமியர்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ப்ரோக்ராம் பாலிலே இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து அசாசி டெக்னாலஜி கர்ஜுருத்ரான் பாலிடெக்னிக். ஓகே இது வந்து ஓப்பன் ஃபார் ஆல். ஓகே நாட் ஒன்லி சயின்ஸ், ஓப்பன் ஃபார் ஆல். அண்ட் கடைசியாக வந்து ப்ரோக்ராம் அசாசி பெங்குலூசன். இது கொஞ்சம் காம்படிட்டிவ். ப்ரோக்ராம் அசாசி பெங்குலூசன் யூயூஎம்ல நீங்கள் வந்து அசாசி செய்யலாம். அங்கே வந்து நீங்கள் அந்த அசாசி செஞ்சீங்கன்னா லா என்னது கம்ப்யூட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் அந்த யூயூஎம்ல மட்டும்தான் நீங்கள் படிக்க முடியும். ஓகே ஸோ இது வந்து அசாசி தர்த்துத்தோ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 10 அசாசி இருக்குது. ஓகேங்களா ஸோ இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த அசாசி செய்ய வரும், எது நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 போகிறது, இது எல்லாமே வந்து என்னோட பர்சனல் கைடன்ஸ் செஷனில் ஓகே என் ஜூம் செஷனில் வந்து இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு உங்களோட என்ன சொல்லுவாங்க சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி உங்களோட ரிசல்ட் தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ இன்னும் நம்மளோட ஸ்டூடெண்ட் மென்டாரோட டெலிகிராம் குரூப் நம்ம கைடன்ஸ் செஷன் இல்லைனா பயோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் வந்துருங்க. அங்கே வந்து செஷனோட ஸ்கெட்யூல்ஸ் அப்டேட் பண்ணப்படும். அந்த அப்டேட் பண்ணபடி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை நான் பர்சனலாக பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபார்மை செக் பண்ணி உங்களுக்கு எந்த அசாசி எது போட்டால் எது 1வது போல 2வது போல எல்லாமே வந்து அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஸோ இது பேசிக்காக வந்து அசாசியை பற்றி நிறைய பேர் கேட்டனால இதான் விளக்கம். கண்டிப்பாக பகிர்ந்துங்க, சேவ் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பின்தொடரும் போது இன்னும் நிறையா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து சேரும். ஓகே வெற்றி வணக்கம் டாக்டர் சஞ்சீவ்.